ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மசகை. நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். மார்க்கெட் பாருங்க, எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த அந்த ஏரியால தான் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன ரெக்கவரி அப்படின்றத கொடுத்துருக்கான். அதை தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 400க்கு கீழே இருக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,410ல ஓப்பன் பண்ணியிருந்தான். அந்த ஓப்பன் பிரைஸ்க்கு கீழே வந்தான், 400க்கு கீழேயும் வந்திருக்கான். அங்க இருந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் சாதாரணமாவே வந்துட்டான். நாம சொல்லியிருந்த அந்த லெவல்ஸ்ல இருந்து தான் இந்த விஷயம் நடந்தது. எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த S2லயும் சப்போர்ட் எடுத்திருக்கான். நம்ம ஒன்றும் அன்னைக்கு ரொம்ப சூட்சமெல்லாம் எதையும் லெவல்ஸ் எடுக்கல. ஜஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு நம்ம லெவலுக்கு எடுத்திருந்தோம். அன்னைக்கு நம்ம எடுத்திருந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் 25,450. அந்த 25,000ல 450 கால் போட்டு ரெண்டு பேரோட க்ளோஸ் ப்ரைஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 160 ரூபா வரும். அந்த 160 ரூபாய் மார்க்கெட் இந்த S2 அந்த S2 வந்து ரீச் பண்ணும்போது அந்த 450 புட் இவன் கால் புட்டு ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 160 ரூபா வருது அப்படின்னா அந்த ஒரே புட்டு 450 புட் அப்படின்றவன், ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு, S2 வந்து ரீச் பண்ணிருக்கு. அந்த 450 புட் அப்படின்றவன் 160 ரூபாய்க்கு மேல சஸ்டைன் ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டால இந்த S2க்கு கீழே வந்து நிக்க முடியும். இது ஸ்பாட்டுக்கு. இதை தாண்டி பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். இது நாம சொல்ற ஸ்பாட்டுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் லெவல். அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை தான் நம்ம சொல்றோம். இந்த லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்திருக்கலாம். எடுத்தவங்கலாம் எப்படி வாட்ச் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆனா இந்த மாதிரி நீங்க வாட்ச் பண்ணும்போது உங்களோட அக்யூரசி அப்படின்றது அதிகமாவே இருக்கும். ஸ்பாட் நீங்க எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி ஒரு லெவல் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்பாட் அந்த லெவலை ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்குங்க எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 25,450யோட ஹை அப்படின்றது 172 தான் இருக்கும். அவன் 160 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டால தொடர்ந்து கீழே போக முடியும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்றத அவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் நீங்க லெவல்ஸை பார்க்கணும். இப்போ நாம இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் எடுப்போம். அதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது, பிரீமியம் திரும்ப தொடர்ந்து ஒரு கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குதா, இல்லை மேலே போகணும்னா என்ன நடக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நாம பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. சாரி, இன்னைக்கு இல்லை, திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னா 25,490, 25,427, 25,287, 25,209. இதுதான் நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். நம்மளோட R1 S1 ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட ஹைக்கும் லோவுக்கும் எக்ஸாக்டா அந்த ஏரியால தான் நின்றுகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,350 இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல திரும்பியும் கீழே போறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,327 அங்கதான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 352ல முடிஞ்சிருந்தது அப்படின்னாலுமே க்ளோசிங் அப்படின்றது அந்த போஸ்ட் மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படின்றது 25,327ல தான் கொடுத்துருக்காங்க. 350க்கு கீழே தான் இருக்கு. ஸோ இதுவும் கீழே போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்றது தான் காமிக்குது. அதுக்கு அடுத்து மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 25,450 இந்த ஏரியாவுக்கு மேலே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல அடுத்த ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த ரெண்டு லெவலுக்கு வெளியே போய் நிக்குதா, இல்லை இதுக்குள்ளாரவே ஒரு சைட்வேஸ்குள்ள நிக்கிறாங்களா அப்படின்றதையும் முக்கியமா வாட்ச் பண்ணுங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் அப்படின்றவங்க எப்பவுமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் அப்படின்றத அவாய்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம்
ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா, திரும்ப நம்ம ஸ்டாப் லாஸ ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற நெனப்பு நம்மளுக்கு வரும். அத ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த என்ட்ரி போகும்போது, அடுத்த என்ட்ரில ஒரு ஸ்டாப் லாஸே ரீச் பண்ணாலும், அத ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் வராது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மனப்பக்குவம் வரும். இல்ல அப்படின்னா தொடர்ந்து நான் இன்னொரு ட்ரேட் இந்த ட்ரேட்ல வின் பண்ணிடுவேன், இந்த ட்ரேட்ல வின் பண்ணிடுவேன்னு அதிகப்படியான என்ட்ரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகப்படியான என்ட்ரிஸ் எடுக்கிறீங்களோ ஒரு பையரா உங்களோட லாஸுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுங்க. முதல்ல என்ன நடந்தா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இங்க எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க கால் புட்டுங்களோட எல்டிபி ஹை லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் ஓப்பன் பிரைஸ் இவ்வளவுதான். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் கிடைக்க போற டேட்டாஸே அவ்வளவுதான். இதை தாண்டி இங்க இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதெல்லாம் ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். இப்ப கரண்டா எல்டிபி என்ன இருக்கு அப்படின்றத உங்களால லைவ்ல பார்க்க முடியும். ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது. அது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ முடிஞ்சது தான் உங்களுக்கு தெரியும். ஆக்டிவ் கான்ட்ராக்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச டேட்டாவை வச்சு நம்மளால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். லைவ்ல என்ன நடந்தா ஒரு பிரைஸ் எந்த மாதிரி ட்ரேட் ஆனா ஒரு செல்லருக்கு லாஸ் வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, அப்போ பிரைஸ் இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது, செல்லர் லாஸ்ல இருக்க போறான் இல்ல ப்ராஃபிட்ல இருக்க போறான், இந்த இடத்துல அவன் ப்ராஃபிட்ல இருக்க போறான் இல்ல லாஸ்ல இருக்க போறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க எப்படி உங்க ட்ரேட் பிளானை செட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். என்ன நடந்தாலும் ஒரு செல்லர் அவன் லாஸை புக் பண்ணணும்னாலும் இல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னாலும் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு பை பண்ணி தான் ஆகணும். ஒரு செல்லர் எந்த இடத்துல பை பண்ணுவானோ அந்த இடத்துல பையரும் பை பண்ணீங்கன்னா உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே. நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி இந்த லெவல்ஸ் ஸ்பாட்டுக்கு நாம நேத்து கொடுத்த இந்த லெவல்ஸ் அப்படியே எக்ஸாக்டா வேலை செஞ்சிருக்கு, அந்த இடத்துல தான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கானா அது இன்னைக்கும் வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. பிரீமியம் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்பாட்டுக்கு எடுக்கிற லெவல்ஸ் எல்லாமே எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். இதை தாண்டி நீங்க பிரீமியத்துல பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஹை லோ க்ளோஸ் எல்டிபி இவங்களை மட்டும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். இது டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். அந்த டைமை நீங்க சரியான வகையில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல உங்களால சீக்கிரத்துல சக்சஸ்க்கு உண்டான பாதையில வந்துட முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பை.